ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டர் விட்டு, 1 வெங்காயம், 4 தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 5 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சிடுங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம 200 கிராம் பன்னீரை இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட காஞ்ச வெந்தயக்கீரையை கசக்கி விட்டுக்கிறேன். கஸ்தூரி மீட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் கசக்கி விட்டுக்கிறேன். மறுபடியும் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.